சார். வணக்கம் சார். நீ உட்காரு, இங்கே உட்கார்ந்துருக்கணும். ஹலோ ஹலோ, வேளச்சேரி இன்ஸ்பெக்டரா? நான் ஷெஃப் ஹரி பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க சார். நம்ம ஃப்ளாட்ல இருந்து சந்தோஷ்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறான். கேட்க போன என்கிட்டயே கை நீட்டி பேசினா சார். அதான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கேன். சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம். அது சார், அடிப்பட்ட பையனோட ரிலேஷன் ஒருத்தர் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஹையர் போஸ்ட்ல இருக்காரு. அதனால மேல் இடத்துல இருந்து பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு சார். சார், அடிப்பட்ட பையனை எனக்கு வேண்டி வந்தா சார், நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் அவனை ஆஃப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அவனை தயவு பண்ணி வெளியே விடுங்க சார். பாவம் சார், அந்த பையன் வீட்டில் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஓகே சார், ஒரு செலிபிரிட்டியா இருக்கிற நீங்களே சொல்லும்போது எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால ஒரு வார்ன் பண்ணி அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ சார். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்களா உங்க பொறுப்புல விடுற மாதிரி செஞ்சிருங்க. கண்டிப்பா சார். ஓகே. இங்கதான் போங்க. அத்தை, சந்தோஷ் குட்டி, நீ பயப்படாத. நாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறோம். நீ தைரியமா இரு. எப்படியாவது உன்னை இங்கிருந்து அழிச்சிட்டு தான் போவோம். மா, அங்கெல்லாம் பேசக்கூடாது. இங்க வாங்க. சார், என்னோட புள்ள வேணும்னு எதுவும் செய்யல சார். ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னோட பையனை விட்டுடுங்க சார். சார், அடிப்பட்ட அரவிந்த் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் விட்டுருங்க சார். அரவிந்த் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன? அவர் மாமனார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறதுல குறியா இருக்காரு. ஐயோ வேண்டாம் சார். சார் வேண்டாம். ஏமா, வீட்டுக்கு வந்தவன் எதிரியாவே இருந்தாலும் அவங்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா உங்க பிள்ளைக்கு? சார், என் குட்டி ரொம்ப நல்ல பையன். ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டான். அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே நான் தான் சார். என்ன வேணா புடிச்சு உள்ள போடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னோட குட்டி பாவம் சார், ரொம்ப பாவம். அத்தை, அழாதீங்க அத்தை. அத்தை, அழாதீங்க. சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம். சார், அடிப்பட்ட பையனை எனக்கு வேண்டி வந்தா சார், நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் அவனை ஆஃப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யோ 501 அவனை கூட்டு வாயா. ஓகே சார். ஏய், நான் ஐயா கூப்பிடாரு, வா. படிச்சவன் தானே நீ? இப்படி ரவுடி பாய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இத பார், உங்க அம்மா இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுனாலையும் அடிபட்ட பையன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதனாலையும் தான் உன்னை விடுறேன். இனிமேலாவது ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. இவங்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு அனுப்பி விடியா. வாப்பா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா, இனிமேலாவது உங்க பையனை பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க. கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி போங்க சார். டே மச்சான், நான் தான். எங்க இருக்க? உடனே உன் கார் எனக்கு வேணும். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வா. ஏய், பிரச்சனை இல்ல, அப்புறம் சொல்றேன். நீ வர முடியுமா முடியாதா? வா.
என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா, உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். இந்த மச்சான் சாவி. இந்தடா. ஓகேடா, தேங்க்ஸ். ம். கார் நான் நாளைக்கு ஆஃபீஸ் கொண்டு வரேன். சரிடா, ஆபீஸ்ல பார்க்கலாம். பாபு. சந்தோஷ், ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? உன் கோவத்தெல்லாம் டிரைவிங்லயா காட்டுவ? அதான் வந்துட்டல்ல, விட. இல்ல பவி, என்னோட ஆத்திரம் இன்னும் அடங்கல. அந்த அரவிந்த் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். அவன் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏன் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்தினது இல்லாம நம்ம வீட்டுக்கே வந்து நின்னா எனக்கு கோவம் வராதா? அதனாலதான் அடிச்சேன். எனக்கு என்னமோ அந்த ஹரியும் அரவிந்தும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அவனை 4 சாத்து சாத்தியிருப்பேன். ஒரு அடி அடிச்சாலும் 10 அடி அடிச்சாலும் ஒரே தண்டனை தானே. சொல்லுவடா, சொல்லுவ. வீட்ல அவங்க மாமா கத்துன கத்துக்கு உன்னை வெளியவே விட மாட்டாங்கன்னு பயந்துட்டு ஓடி வந்தோம். நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? குட்டி, கோவப்படாத. உன் முன் கோபத்தினாலதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கோம். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அப்படியா? எல்லாமே என்னாலதான் இல்ல? நான் தான் கோவப்பட்டு அந்த அரவிந்த் அடிச்சேன்ல. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்க மட்டும்தான். உங்களாலதான் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு குற்றவாளி மாதிரி எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். சரி, நானே காரணமா இருந்துட்டு போறேன். ஆனா நீ அரவிந்த கை நீட்டினது தப்பு தானே? உங்களுக்கு நான் பிள்ளைல அந்த அரவிந்தா? சந்தோஷ், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? நீ பேசாம இரு பவி. நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்னாச்சு சந்தோஷ்? எதுக்கு இப்ப கார் நிறுத்தின? கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குறீங்களா? எதுக்கு இப்ப அத்தைய கார்ல இருந்து இறங்க சொல்ற? நீ வாய மூடிட்டு இரு. சொல்றேன்ல, கொஞ்சம் கீழே இறங்குங்க. இப்ப இறங்க போறீங்களா இல்லையா? குட்டி, 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 நில்லு. குட்டி, குட்டி, நில்லு குட்டி. குட்டி, குட்டி, நில்லு, நில்லு குட்டி. பவி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எப்படி அமைதியா இருக்க முடியும்? அத்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. யாருக்கு ஒண்ணும் தெரியாது? யாரு அவங்களா? பாவம், அவங்க என்ன பேசுறாங்க நீ கேட்டுட்டு தானே இருந்த. நான் கோவப்பட்டதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சா? அவங்க எதுவுமே பண்ணலையா? தப்பெல்லாம் ஏன் மேலையா? என்ன நடந்திருந்தாலும் நான் பொறுமையா இருந்திருக்கணும். அவங்க மேல என்ன கோவமா இருந்தாலும் இப்படி நடு ரோட்ல எல்லாம் விடக்கூடாது சந்தோஷ். அவங்க ரொம்ப பயந்துருவாங்க சந்தோஷ். சொன்னா கேளு, வண்டி நிறுத்து சந்தோஷ்.
சொன்னா கேளுடா, வண்டியை நிறுத்து. என்னால முடியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய ஏன் மேல போடுவாங்களா? நல்லா தனியா இருந்து அனுபவிக்கணும், அப்பதான் புரியும். சந்தோஷ், நீ அத்தைய என்ன வேணாலும் பேசிக்கோடா. ப்ளீஸ்டா, பாவண்டா, அத்தைக்கு எதுவுமே தெரியாதுடா. வண்டியை நிறுத்துடா, வண்டியை நிறுத்து சந்தோஷ். அவங்க கையில போன் கூட இல்லடா, நிறுத்துடா வண்டிய. ஐயோ பாவம்டா. டேய், ஏதாவது விபரீதமா நடந்துட போதுடா சந்தோஷ். ப்ளீஸ்டா வண்டியை நிறுத்து, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ப்ளீஸ்டா வண்டியை நிறுத்துடா சந்தோஷ். வண்டியை நிறுத்து சந்தோஷ். சந்தோஷ், வண்டியை நிறுத்துடா. இப்போ நீ வண்டியை நிறுத்துறியா இல்ல நான் டோர் திறந்து வெளியே குதிச்சிடுவா? சும்மா சொல்றேன்னு நினைச்சியா? அவி இரு. இது எந்த ஏரியான்னு கூட தெரியலையே. எப்படி போறது? யார்கிட்ட உதவி கேக்குறது? இது எந்த இடம்னே தெரியலையே. போன் பண்ணி பேசலான்னா போனை வேற வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியலையே. திரும்ப தேடி வருவானா தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? மச்சான், சொல்லு மச்சான். அங்க பாரு ஒரு பொம்பளை தனியா நிக்குது. எந்த நேரத்துல எங்க என்ன பண்ணுது? யாரா இருக்கும்? டேய், யாரா இருந்தா என்னடா, நமக்கு தேவை அதுகிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். வாங்கடா. வா நில்லுமா, உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு கோட்டருக்கு வழி சொல்லிட்டு போமா. அம்மா டேய், எங்கடா அந்த பொம்பளை ஆளே காணோம்? தெரியல மச்சான், எங்கேயோ ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற போதையை வேஸ்ட் பண்ணாம இங்கேயே படுத்துலாம்டா. சரி வாடா, படுக்கலாம். போடா. தூக்கம் வருது. அம்மா. இன்னத்துக்கு இம்மா அவசரமா ஓடி வந்துக்கிற? 4 பேரு குடிச்சிட்டு துரத்துனாங்க. குடிக்கார பசங்க துரத்துனாங்களா? ஏம்மா, இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இவங்களாலதான் ரோதனை. இந்த செயின் அத்துன்னு போறது, இந்த துட்ட லவுட்டிக்கின்னு போறது, இந்த எல்லா இம்சங்களும் இந்த குடிகார பசங்களாலதான். இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, செவுட்ல ஒண்ணு விட்டுருவேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஏறி குந்து. குந்து கண்ணே, வா குந்து. பாலிக்கா, இங்க பாரு, எம்மா ரத்தம் போய்கின்னு இருக்குது. ஓடியார சொல்ல இடிச்சுக்கினியா? இந்தா இந்தா, இத கைவு புடி, ஊத்து கைவு. பாத்து பாத்து. அடிப்பட்டது கூட தெரியாம ஓடி வந்துக்கிற. இவ்வளவு பயம் இருக்கிற நீ இன்னத்துக்கு இந்த ராவு நேரத்துல தனியா வந்துக்கிற? நான் தனியா வரல. நான், என் பையன், என் மருமக, நாங்க 3 பேரும் தான் வந்தோம். நான் மட்டும் வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டேன். அட பாவமே.
அப்ப எல்லாரும் உன்னை அங்க தேடி நிற்க போறாங்க. நேரம் வேற ஆகினே இருக்குது. இனி இந்த பக்கம் எந்த வண்டியும் வராதே. நீ எப்படி ஊட்டாண்ட போய்ப்ப? ஏன் பவி எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன்? அம்மா, நீ, நான், தாத்தான்னு எனக்குன்னு ஒரு குடும்பம், எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? அதை கெடுக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பவி, நான் அம்மாவை புரிஞ்சுக்காம தாந்தோணித்தனமா இருந்தப்பெல்லாம் என் கூடவே இருந்தாங்க. இப்போ நான் பாசமா பார்க்கும்போது இப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. நான் டவுன் ஆயிட்டேன் பவி. எனக்குள்ள இருந்த அந்த ஹாப்பியான சந்தோஷ் இனிமே இருப்பானு கூட டவுட்டா இருக்கு. இப்ப ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து தொலைக்குது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். முதல்ல அத்தைய கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு வண்டியை எடு சந்தோஷ். சீக்கிரம் போ. சரிதான், நீ ஒண்ணு பண்ணு. நீ உன் பையனுக்கு போனை போட்டு கொடு. நான் இந்த இடத்த சொல்றேன். என்ன தேடிக்கின்னு இருந்தா உன்னை வந்து இஸ்துக்குன்னு போவாங்கல்ல. என்ன பாத்துக்கினே இருக்கிற? போனை போடு. எங்க உன் போனு? எங்கேயாவது போட்டுட்டியா? இல்ல, நான் போனே எடுத்துட்டு வரல. சரிதான், என்ன இப்படி இருக்கிற? செல்போனை போய் மறக்கலாமா? எனக்கெல்லாம் செல்போன் இல்லைன்னா கை உடைஞ்ச மாதிரி ஆயிரும். இந்தா என் போனை தரேன், அதுல உன் பிள்ளைகிட்ட பேசு. சரிதானா? இந்தா. பவி, அம்மாவை இங்கதானே இறக்கி விட்டோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. அத்தை, அத்தை. பவி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பவி. என்ன நல்லா திட்டு. தப்பு பண்ணிட்டேன். என்ன நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேளு, அப்பதான் எனக்கு புத்தி வரும். நான் பண்ணதை நினைச்சா எனக்கே பிடிக்கல. சந்தோஷ், அத்தை கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ வா வா, அத்தைய தேடலாம் வா. அம்மா, சிம்மு 1-2 இக்குது. நீ எதுல வேணாலும் பேசு. நேத்துதான் துட்டு போட்டேன். போன மாசம் துட்டு போட்டப்போ 2 GB 200 ரூபாய்க்கு கொடுத்துக்கணும். இந்த மாசம் 1.5 GB 200 ரூபாய்ங்கிறான். அவனுங்க இஷ்டத்துக்கு துட்டை ஏத்திக்கிறானுவோ. நாம பூவுக்கு 5 ரூபாய் ஏத்தி கேட்டா பேரம் பேசுற ஜனங்க இவங்க கிட்ட மட்டும் கேள்வியே கேட்காம எடுத்து கொடுத்துறாங்க. நீ பேசு பேசு. ஓ, லாக் கேக்குதா? சரி சரி, நான் சொல்றேன், அந்த லாக்க ஓபன் பண்ணு. இல்ல, எனக்கு நம்பர் ஞாபகம் இல்ல. குழப்பமா இருக்கு. சரியா போச்சு போ. வீட்ல இருக்கிற யார நம்பரும் உனக்கு ஞாபகம் இல்லையா? எல்லாம் போன்ல ஏத்தி வச்சதுனால எந்த நம்பரும் ஞாபகம் இல்ல. ஆமா ஆமா, டைரியில எழுதி வச்சு பேசின காலத்துல எல்லா நம்பரும் மண்டையில இருந்துச்சு. இப்ப அப்படியா? எல்லாம் போனுன்னு ஆயிப்போச்சு. சரி, இப்போ எப்படி உன் வீட்டுக்கு தகவல் சொல்லிக்கிறது? என்னடா இது, நீ எத்த கேட்டாலும் திருவிழால காணப்போன குழந்த மாதிரி முழிக்கிற. சரிதான், கொஞ்ச நேரம் இங்கே குந்தின்னு இருப்போம். உன் பையனும் உன் மருமகளும் இந்த பக்கம் தேடி வரலாம். சரிதானா? கொஞ்ச நேரம் குந்துவோம். ஆ